ஒவ்வொரு ஊரில் ஒரு ராமாயணம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கம்ப ராமாயணம் வரும். கம்பன் மொழி திறமையானவர், மொழி வார்த்தை ஜாலங்கள் செய்யக்கூடியவர். கம்பன் தமிழுக்கு ஏற்ற மாதிரி ராமாயணத்தை அமைக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்தை இல்லாத விஷயங்கள் இருக்கிறது, இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமலும் இருக்கிறது. ஆனாலும் படிப்பதில் தவறில்லை. அதிலே ஒரு பக்கத்திலே கைகேயி என்று சொல்லக்கூடிய ராமனுடைய சிற்றன்னை சின்னம்மா சித்தி என்று சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய கணவரிடம் 2 வரம் வாங்குகிறார்கள். ராமருடைய பட்டாபிஷேகம் அவர் அரசராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில், தசரதன் ஓய்வு பெற சூழ்நிலையில் என் அம்மா போய் தசரதர் கேட்குறாரு, ஏங்க 2 வரம் என்னாச்சு? அவர் என்ன வரோன்னு கேட்கிறார். என் புள்ள பரதன் ஆள வேண்டும், ராமர் காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரி, ராமர் காட்டுக்கு ஏன் போகணும்? அவர் இங்கே இருந்தால் தொந்தரவு, எதிர்கட்சி தலைவரை உள்ளே வைத்தால் தான் நாங்கள் ஆட்சி செய்ய முடியும். அவரே எனக்கு சொத்து கொடுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவோம்? எங்கே போக வேண்டும்? ஆழிசூழ் உலகமெல்லாம், இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் பரதனே ஆள. அப்போ இந்த கடலை தாண்டி எங்கேயாவது போய் காட்டுக்கு போ. காட்டில் போய் என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். எப்படி தவம் பண்ணணும்? ஜடாமுடி போட்டு பண்ணணும். எவ்வளோ நாள் கழித்து வரலாம்? நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வர முடியாது. நம்ம மாதிரி பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு, முதுமலை ஃபாரஸ்ட் டூர் போயிட்டு வர மாதிரி 14 வருடங்கள் கழித்து வர வேண்டும். அதைத்தான் கம்பன் சொல்கிறார், 7 ஆண்டுகள் கழித்து வரணும். அப்போ அந்த 14க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கு என்ன முக்கியத்துவம்? உலகம் முழுதும் ஒரு விதி இருக்கிறது. ஒருவன் தன் சொத்தை பாதுகாக்கவில்லை என்றால், அதை பாதுகாத்து தன்னுடைய கையில் வைத்து கொள்ள வேண்டால், வேறு ஒருவன் அபகரித்தால், அந்த அபகரித்த நபரை வெளியே முறையிடால் 12 வருடங்கள் கழித்து அந்த சொத்து உங்களுக்கு கிடையாது. அதைத்தான் அட்வர்ஸ் பொசிஷன் என்று சொல்வார்கள், லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள். அப்போ 14 வருஷம் என்று அந்த காலத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே 14 வருடம், இங்கிலாந்திலே 12 வருடம், இந்தியாவிலே 12 வருடம். 12 வருஷம் உங்கள் சொத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் பண்ணல. நான் குடுத்தனக்காரர்களை சொல்லவில்லை, உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக தங்க சொல்கிறேன். அவன் 12 வருடம் கழித்து நீதிமன்றத்துக்கு சேர்ந்து இந்த சொத்து என்னது சொல்ல முடியும். இதைத்தான் கைகேயி சொல்கிறார்கள், 14 வருடம் கழித்து திரும்பி வந்தால் அந்த சொத்தை அவன் கேட்க முடியாது. அப்போ ஒரு சொத்தை இழப்பதற்கு 14 வருஷம் தான் வேணும். இப்போ ராமாயணத்தை பற்றி, ராமாயணத்துடைய கதாநாயகன் ராமரை பற்றி வழக்கு நடத்தக்கூடிய உச்ச நீதிமன்றங்கள் படிக்கலையா? அதில் 500 வருடங்களாக மசூதி இருக்கிறது. 14 வருஷம் இல்லை, 500 வருஷமாக இருக்கு. உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக இருக்கானே, அப்போ சொத்து யாருக்கு கொடுக்க வேண்டும்?